गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரம்மனிஷ்டால் இந்த சூரிய வம்சத்தை விஸ்தாரமாக சொல்றார். ஏன் இந்த சூரிய வம்சத்தை விஸ்தாரமாக சொல்றாருன்னா, மேலே எப்பேற்பட்ட சூரிய வம்சத்துல தானே ராமச்சந்திரமூர்த்தியா இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரபு அவதாரம் பண்றார். அதனால அதுக்கு முன்னாடி உள்ளவா அத்தனை பேருடைய அந்த பரம்பரையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டு வர, அதுல முக்கியமானவர்களுடைய கதையை மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே பாக்கி பேருடைய பேரெல்லாம் விடாம சொல்லிட்டு வரார். சுவயம்பூ மனுவிலேருந்து வரிசையா சொல்லிட்டு வரார். அதுல ஹரிச்சந்திரன் அவருடைய கதை பரியந்தும் போன அத்தியாயத்துல சொன்னார். இந்த ஹரிச்சந்திரன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய ரோஹிதனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார். இந்த ரோஹிதன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய ஹரிதனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அந்த ரோஹிதன் தான் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார். அந்த ஹரிதன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய சம்பன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார். இந்த சம்பன் சம்பாபுரி அப்படின்ற ஒரு பட்டணத்தையே உண்டாக்கி அதுல தான் ராஜதானியா வைத்துக்கொண்டு ராஜ பரிபாலனம் பண்ணி கொண்டு தர்மதா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் இந்த சம்பன்னு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி. இந்த சம்பன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய சுதேவன் அப்படின்ற ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு தான் காட்டுக்கு போய் பகவானுடைய திருவடி அடைகிறார். இந்த சுதேவன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய விஜயன்னு சொல்லக்கூடிய அந்த பையன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் பகவானுடைய சரணாரவிந்தத்தை தபஸ் பண்ணி அடையிறார். அந்த விஜயன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய பருக்கன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடையிறார். அந்த பருக்கன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய விருக்கன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைகிறார். அந்த விருக்கன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய பாகுகன்னு சொல்றவர்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைகிறார். இந்த பாகுகன்ற ராஜா தன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது சத்ருக்களால இந்த ராஜ்யத்தை அபகரிக்கப்பட்டு தன் மனைவியோட பூர்ண கர்ப்பிணியா இருக்கக்கூடிய மனைவியோட சேர்ந்துட்டு காட்டுக்கு போறார். இந்த சத்ருக்களால தேசத்தை அபகரிக்கப்பட்டு அப்படி தான் காட்டுல வசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சக்கரவர்த்தி காலமாயிடுறார். காலமான அந்த சக்கரவர்த்தியினுடைய மனைவி தானும் நுடுக்கட்டை ஏறணும்ன்றதுக்காக போறா. தனக்கு வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு மேல பூர்ண கர்ப்பிணியா குழந்தைய பெத்துண்டு யாரும் நம்மளை காப்பாத்துவான்னு அப்படி ஒரு பயம். இந்த உலகத்துல நாமளும் கஷ்டப்படணும், இந்த குழந்தையும் கஷ்டப்படணுமேன்னு அப்படி ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும்போது அங்க ஔர்வர் அப்படின்ற ஒரு ரிஷி வர. அவர் அம்மா நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நல்ல காலம் வரணும்னு சொல்லிட்டு அங்க அந்த அம்மாவை காப்பாத்தி அங்கேருந்து அழைச்சின்னு அந்த ராஜ்யத்துல இருக்கிறவா எல்லாரையும் அவருடைய தபஸ்னால அங்க இருக்கிறவா எல்லாரையும் சமாதானம் பண்ணி அனுப்பிட்டு மேல இந்த அம்மாவை கொண்டு பூர்ண கர்ப்பிணியா குழந்தை பிறக்கிற பரியந்தம் இருந்தார் அந்த ஔர்வர். அப்படி அந்த அம்மா ராஜ்யத்துல எடுத்துட்டு இருக்கும் போது இந்த பாகுகனுக்கு நிறைய மனைவிகள். அதுல கர்ப்பமா இருக்கக்கூடிய எந்த மனைவி மாத்திரம் தான் காட்டுக்கு போறா. அப்படி காட்டுக்கு போயிருந்த போது இவ கர்ப்பமா இருக்கிறது இந்த குழந்தை பிறக்கிறதுலாம் மற்ற பெண்களுக்கெல்லாம் அசூயா இருக்கிறதுனால நல்ல பேஷான விஷத்தை கொண்டு கலந்து கொடுத்துட்டாலாம். அவளுக்கு தெரியாம அந்த கர்ப்பிணிக்கு இந்த பாகுகனுடைய மனைவிக்கு அதை கொடுத்தா அந்த விஷத்தை குடிச்சு கூட இந்த ஔர்வருடைய கிருப்பையினால அந்த சிசு சாகாம வெளில பிறக்கிறது. அதனாலேயே அந்த குழந்தைக்கு கரஹா அப்படின்னா விஷம். அந்த விஷத்தோடைய பிறக்கிறதா அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆலை. அதனால அந்த குழந்தைக்கு சகரன்னு பேர். இந்த சகரன் உடைய புத்திரர்களுக்கு தான் சகரர்க புத்திரர்கள்னு பேரு. அவளால தோண்டப்பட்டது தான் சில சாகரங்கள் இருக்குன்னு சமுத்திரத்தையே தோண்டினார்கள் பின்புன்றது அந்த பெருமை இந்த சகரருக்கு தான் சேரும். ஏன்னா அந்த விஷத்தோடைய பிறக்கிறாராம். ஔர்வருடைய கிருப்பையினால அந்த விஷமானது ஒன்னும் ஆகல. அந்த குழந்தைக்கு விஷத்தோட பிறந்ததுனால இவருக்கு சகரன் என்று பெயர். இந்த சகரர் மகா பராக்கிரமசாலி. இந்த ஔர்வருடைய கிருப்பையினால அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அதர்மிஷ்டர்கள் எல்லோரும் இருந்தாதானே இந்த பூமிக்கு பாரமா இருக்குன்னு எல்லோரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு வராராம். அப்படி எல்லோரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு வரும்போது ஏன்னா தன் அப்பா இந்த வஞ்சனையாக சில பேர்கள்னால தானே தன் அப்பா ராஜ்யம் எழுந்து காட்டுக்கு உயிர் போன மாதிரி ஆனது. அதனால இந்த வஞ்சனை பண்றவன்
தப்பு செய்யறவன் யாரும் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்றது போல இந்த யவனர்கள் அப்படின்னு சில கோஷ்டிகள்லாம் இருக்கா, தப்பு பண்றதுக்குன்னே பிரபிருதிகள். அவ எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு வர்றார். அப்புறம் ஒருவர் பார்த்தார், அப்பா போதும், இப்படி எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சோன்னா எல்லாருக்கிட்டையும் தப்பு இருக்கு, உலகமே தாங்காது, சிக்ஷை மாதிரி ஏதாவது கொடு, போதும், எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணாத, இதுவே ஒரு தேவையே இல்லாம ஒரு பெரிய பாப்பமா வந்து ஒன்ன சேரும்ன்றது போல ஒருவர் உபதேசம் பண்ணார், உன்னுடைய வதமானது போதும்னு. அதனால எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணாதபடிக்கு அங்கங்க கெட்டவர்கள் எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கறது, சிகையை வெட்டுறது, அப்புறம் வந்து பாதி மீசையை கொடுக்கறது, பாதி மீசையை வெட்டுறதுன்றது போல இந்த மாதிரி உள்ள சிக்ஷைகள்லாம் அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சார், வதத்தை நிறுத்தினார். அப்பேற்பட்ட வீரனும் பராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய இந்த சகரர் அந்த ஒருவருடைய கிருப்பையினால, அந்த ஒருவர்ன்ற மகரிஷியோட கிருப்பையினால பகவான அஸ்வமேதத்தினால ஆராதனம் பண்றார், நிறைய அஸ்வமேதங்கள் பண்றார். அப்படி பகவதர்ப்பண புத்தியோட அஸ்வமேத யாகம் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றார், தன்னுடைய குருவா இருக்கக்கூடிய ஒருவருடைய கிருப்பையினால. இப்படி அற்புதமான ஒரு அஸ்வமேத யாகம் நடந்துருக்கு. இந்த சகரருக்கு சுமதி அப்படின்ற ஒரு மனைவி. அந்த மனைவி இடத்திலேருந்து 60,000 புத்திரர்கள், இவர்களுக்கு சகர புத்திரர்கள் அப்படின்னு பெயர். இந்த 60,000 புத்திரர்களும் இந்த அஸ்வமேத யாகத்துல கலந்துட்டு கோலாகலமா அந்த யாகம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த வழக்கம் போல வந்தான் இந்திரன். வந்து அந்த யாக பசுவா இருக்கக்கூடிய அந்த குதிரையை திருடின்னு போயிட்டான். இது இந்திரன் தான் எடுத்துன்னு போயிருக்கான்னு எல்லோருக்கும் தெரியும், ஏன்னா அஸ்வமேத யாகத்துல இந்திரன் குதிரையை வந்து திருடிட்டு போவான். சரி, இந்திரன் போற பாதையில போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த யாக பசுவா இருக்கக்கூடிய அந்த குதிரையை தேடிட்டு இந்த 60,000 பேரும் கிளம்புறார்கள். இப்படி எல்லா இடத்திலும் தேடின்னு வராலாம். அங்கங்கு மனோவேகம் வாயு வேகமாக அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஈசான்ய திக்கில் இருக்கக்கூடிய அந்த கபில வாசுதேவனுடைய ஆசிரமம் வாசல்ல வந்து அந்த யாக பசுவா இருக்கக்கூடிய அந்த அஸ்வம் குதிரையை கட்டிட்டு இந்திரன் கிளம்பிட்டான். இப்படி வந்த இவர்கள் என்ன பண்ணான்னா, இந்த கபில வாசுதேவனுக்கு தான் நம்ம பண்ணக்கூடிய யாகத்து மேல அசூய, அதனால இந்திரன் மூலியமாக இதை திருடி தான் கொண்டு இங்க கபட்டமாக தன் ஆசிரமத்துல யாருக்கும் தெரியாம வச்சுருக்காருன்னு அவெல்லாம் கோச்சிக்கிறாளாம். சாது வேஷத்துல சும்மா ரிஷி மாதிரி உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு பண்றது முழுக்க அயோக்கியத்தனம்னு இப்படி பகவத் அபச்சாரம் பாகவத் அபச்சாரம் சேர்ந்து படுறார்களாம் அந்த 60,000 புத்திரர்கள் அந்த கபில வாசுதேவனை பார்த்து. என்ன வேண்டியிருக்கு இந்த சாது வேஷம்னு சொல்லிட்டு கோபம் வருது. ஆயுதத்தை எடுத்துட்டு இந்த கபில வாசுதேவனை அடிக்கணும்னு அத்தனை பேரும் வரா கோபத்துடன். கோபம் வந்தா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு எதுவுமே விதரணையே இல்லாம இருக்கார் பாருங்க. அவருக்கு என்ன தேவையோ அவர் பாட்டுக்கு தேவையான ஆசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அப்பேற்பட்ட மகான் கிட்ட போய் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காதபடிக்கு இப்படி தான் ராஜகுமாரர்கள்னு அந்த கர்வத்தோட இந்த கோபத்தோட வந்து இந்த ரிஷியே சம்ஹாரம் பண்ணி இந்த குதிரையை எடுத்துன்னு போகணும்னு வரார்கள். என்ன ஆச்சரியம்னா, பிரம்மனிஷ்டால் சொல்லும் போது அவர் எப்பயும் போல சாந்தமா இருக்காராம், உட்காந்துருக்காராம். இப்படி ஒருத்தர் வந்தாலே வந்து யாராவது வந்திருக்கான்னு தெரியும். 60,000 பேர்கள் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தா தெரியாம இருக்குமோ, என்னடா அவரே சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தியானத்தை கொஞ்சம் குறைச்சுன்னு பார்த்தா அத்தனை பேரும் ஆயுதத்தை எடுத்துட்டு இந்த கபில வாசுதேவனை வந்து அடிக்கிறதுக்காக வரார்கள் கோபத்தோடு. இந்த கபில வாசுதேவர் வந்து எதுவும் கோபிச்சுண்டு ஹுங்காரம் பண்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணலையா. இங்க என்ன ஆயிடுத்துன்னா, இப்படி வர அந்த ஆயுதம் எடுத்துன்னு வரவா எல்லாரும் ஒரு 2-3 அடி எடுத்து வச்சான். அப்படியே பார்த்தா பட்டு 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 பட்டுன்னு 60,000 பேரும் அப்படியே புட்டி சாம்பலா ஆயிட்டாலாம். இந்த சரீரம் அத்தனையும் எப்படி பஸ்வமாச்சுன்னா தனக்கு தானாவே சரீராக்னா தைக்கியமானான்னு எப்படி நம்ம சரீரத்துக்குள்ள பஞ்சபூதங்களும் இருக்கோ, இவா பண்ணின இந்த சாது அபச்சாரத்தினால அந்த அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை ஒன்னா இருக்கக்கூடிய அக்னி அதுவா வந்து சரீரத்திலேருந்து வெளில வந்து இந்த கபில வாசுதேவனுக்கு அபச்சாரப்பட்டதுனால அதுவே வந்து இவாளை பொசிக்கெடுத்துன்னு கபிலர் வந்து தனியா பார்த்து இவாள்லாம் பஸ்வம் ஆக்கலன்றது போல பிரம்மனிஷ்டா சொல்ற. அதனாலதான் மகான்கள் கிட்ட எல்லாம் அபச்சாரப்படக்கூடாது அப்படின்றது பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்படி பிரகிருத்தியே வந்து இவாளை பஸ்வமாக்கி எடுத்துன்னு போனவர்கள் 60,000 பேர் சாம்பலா ஆயிட்டார்கள். பட்டு 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 பட்டுன்னு அத்தனை பேரும் கபில வாசுதேவருடைய ஆசிரம வாசத்துல ஒரு சாம்பல் மூட்டையாக ஆயிட்டார்கள். அத்தனை பேரும் 60,000 பேரும் இந்த சகரபுத்திரர்களும். இப்படி இந்த 60,000 பேர் அங்க போய் பஸ்வம் ஆயிட்டார்கள். போனவர்கள் திரும்பி காணமே அப்படின்னு சகரர் கவலைப்பட்டு இருக்கார். அந்த சகரருக்கு இன்னொரு மனைவி, அந்த மனைவிக்கு அசமஞ்சசன் அப்படின்ற குழந்தை பிறக்கிறார். இந்த அசமஞ்சசனும் நல்ல சின்ன வித்தையெல்லாம் கத்துண்டு அவருக்கு தகுந்த வயசுல விவாகம்லாம் செய்து கொண்டு
அந்த அசமஞ்சனுக்கு அம்சுமான் அப்படின்ற ஒரு பையனும் பிறக்கிற. இந்த அசமஞ்சசன் யோக பிரஷ்டர். இவர் பூர்வ ஜென்மால இந்த எப்படி பரதாழ்வார் 98 படி அது பரியந்தம் பகவத் பிராப்திக்கு போயிட்டு 2 படி பாக்கி இருக்கும் போது தான் திரும்பவும் ஆணாக பிறந்து திருப்பி ஜடபரதராக பிறந்து அடுத்தது பகவானை போய் அடைந்தாரோ, அந்த மாதிரி இந்த அசமஞ்சசனும் யோக பிரஷ்டர். அது அந்தந்த சமயம் வரும்போதுதான் காமிக்கும். இவாளுடைய பரம்பரையே உத்தம பரம்பரையா இருக்கிறதுனால இந்த யோக பிரஷ்டர்கள் எல்லாம் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபி ஜாயதே அசவா யோகினாமேவ குலே. ஒன்று பணக்கார வீட்டில் பிறப்பார்கள், இல்லையா எந்த மகான்கள் முன்பு பிறந்திருக்கார்களோ அதே குடும்பத்தில் தான் பிறப்பான்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா. சாஸ்திரமும் அப்படிதான் சொல்றது. அதே போல மகான்கள்லாம் பிறந்த குடும்பமாக இருக்கிறதுனால இந்த யோக பிரஷ்டனாக இந்த அசமஞ்சசன் பிறக்கிற. அவர் இருந்து கொண்டு எப்படி தான் அடுத்தது ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அப்பா போனதுக்கு அப்புறம் இப்படி இருப்போம்னு நினைச்சுட்டு இருக்கார். அந்த ஜென்மாந்தர ஸ்மிருதியானது திடீர்னு அவருக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் தான் தெரியறது, ஆஹாஹா இப்படி நம்ம வீணா போயிட்டோமே, யோக பிரஷ்டனா இருந்து இந்த ஜென்மாவும் அப்பா சொன்னது போல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு நாம் இப்படி வீணா போயிடக்கூடாதுன்னு பகவத் சங்கல்பத்தினால உள்ள ஒண்ணு தோன்றது. இப்படி சில பேர் சொல்லிட்டு கிளம்பிடுவா பாருங்கோ, அந்த சம்சார வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தோன்றது அவருக்கு. மேல அந்த சகர புத்திரர்களும் இல்லை, இவர் தான் மூத்த மகன், இவரை விடமாட்டார்னு தெரியும் அவருக்கு, அந்த அசமஞ்சனுக்கு. அதனால தன்னை ஒரு கெட்டவனாக உலகத்துக்கு காண்பிச்சுட்டோன்னா தன்னை இப்படி நாட்டில் எடுக்கக்கூடாது, காட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாளோன்னு. அப்ப நாம பகவத் சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணி பகவானோட போய் அடைஞ்சிடலான்னு இப்படி நினைத்து கொண்டு என்ன பண்றாருன்னா, இப்படி சரையூ நதியத்துக்கு வர. அந்த சரையூ நதியில குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்கு. ஒவ்வொரு குழந்தையா தூக்கி கொலை பண்ணுவது போல சரையூல தூக்கி போட்டாராம். அப்புறம் அங்க சாதுவா இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் தூக்கி சரையூல தூக்கி போடுறார். வரவா போறவா இல்ல ஹிம்சை பண்றதுன்னு இப்படிலாம் பண்றாராம். அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. ராஜபுத்திரனா இருக்கனால போய் அவனை போய் திட்டவும் இல்லை, அடிக்க முடியல, நேரா ராஜாட்ட போய் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இப்படி போய் சொல்றாரு. அவரும் எதெல்லாம் பண்ணி பார்த்தார், சமாதானம் ஆற மாதிரி தெரியல. மேல மேல தப்பா பண்ணிட்டு இருக்காரு இந்த அசமஞ்சன். அதனாலதான் சில தப்பான காரியம் பண்ணான்னா கூட முன்னாடிலாம் திட்டுவா, ஒரே அசமஞ்சம் அவன் அப்படின்னு. என்னென்ன அசமஞ்சம்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி அசடுத்தனமான காரியங்கள் கெட்ட காரியங்கள்லாம் பண்றதுக்கு அப்படி சொல்லுவா. அதனால அசமஞ்சசமா இருக்கக்கூடிய காரியத்தை அவர் பண்ணினதாலே அவருக்கு அசமஞ்சசன் அப்படின்னு பெயர். இப்படிலாம் அவரு பொய்யாக பண்றாராம் அத்தனையும். ஆனா உண்மையிலே பண்றாரு. அந்த குழந்தைகள்லாம் தூக்கி சரிவுல போடுறது, இந்த மிருகங்கள்லாம் சம்ஹாரம் பண்றது, பட்சிகளை பார்த்து அடிக்கிறது, யாரை பார்த்தாலும் ஹிம்சை பண்றதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கார். உடனே அந்த சகரர் பார்த்தார், இவன் இவனுக்கு அந்த புத்திரர்களும் இல்லை, இவனை நாம ராஜ்ய பரிபாலனத்துக்கு உட்காந்து வச்சு பரிபாலனம் பண்ண வைக்கிறதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு பார்த்தா இவனும் இப்படி இருக்கானே, இவனால ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அந்த அசமஞ்சனை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் திட்டி, நீ இனிமே இருக்கிறதுக்கு லாய்க்கில்ல, நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்காரம் பண்ணி அனுப்புறார். நீ தேசத்துல வாழறதுக்கு லாய்க்கில்லை அப்படின்னு. அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அப்படி கிளம்பி போய் என்ன பண்றாருன்னா, எந்த குழந்தைகள் எல்லாரையும் அந்த சரையூல தூக்கி போட்டு சம்ஹாரம் பண்ணினாரோ அத்தனை குழந்தைகளும் திருப்பி அந்த சரையூலேருந்தே எடுத்து அந்த கரையில எல்லோரும் அவாவா ஆத்துக்கு போறது போல நிறுத்த வச்சுட்டு எதையெல்லாம் ஹிம்சை பண்ணி சம்ஹாரம் பண்ணாரோ அத்தனையும் கரையில நிக்க வச்சுட்டு அவர் கிளம்பிட்டாராம். அப்படி பார்த்தா காலமான அத்தனை குழந்தைகள், அந்த பசுக்கள் எல்லாம் அம்மா அம்மான்னு ஓடின்னு வருது. அதாவது பசுமாடு, கண்ணுக்குட்டி, அப்புறம் மற்ற ஜந்துக்கள் எல்லாத்துக்கும் உயிர் வந்துடுது. இப்படி போன உயிரை யாரால வர வைக்க முடியும்? அப்பதான் அந்த சகரர் தெரிஞ்சுட்டார், இவர் வேணும்ட்டே இந்த மாதிரி பண்ணி காட்டுக்கு போறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான்னு. அந்த அசமஞ்சசனுடைய மகிமையை அப்புறம் தான் தெரிஞ்சுட்டாராம் சகரர். இவன் யோக பிரஷ்டன், இவன் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவான் அடையணும்ன்றதுக்காக இப்படி கெட்ட காரியம் பண்ணா நாம அனுப்பிடுவோம்ன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணி போகும்போது எல்லோருக்கும் நல்லது பண்ணுவது போல அந்த சம்ஹாரமான அத்தனை குழந்தைகள், அந்த பட்சிகள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் உயிர் பிச்சுட்டு இப்படி போயிட்டான்னு அவனுடைய மகிமையை அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறார் இந்த சகரர். இப்படி அசமஞ்சசன் போயிட்டான்னு உடனே சகரர் வருத்தப்படுறார். பரவாயில்ல, பகவத் பிராப்திக்காக தானே கிளம்பியிருக்கான்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரனா இருக்கக்கூடிய அந்த அசமஞ்சனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய அம்சுமான கூப்பிடுறார். அம்சுமான கூப்பிட்டு, நான் அசமஞ்சசன்ட்ட இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அந்த அசமஞ்சசன் இப்படி காட்டுக்கு கிளம்பிட்டான், அடுத்தது பொறுப்பு உனக்கு தான். மேல உன்னுடைய பெரிப்பாக்களா இருக்கக்கூடிய என்னுடைய புத்திரர்களா இருக்கக்கூடிய 60,000 பேர் எங்க போனா என்ன ஆனதுன்னு அந்த கதையே தெரியல. ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, பகவத பிரச்சாரம் பண்ணியிருக்கா, அதனாலதான் இவ்வளவு நாளா திரும்ப வரல.
நீ போய் அவ எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அவ உயிரோட இருந்தார்னா அவளை அழிச்சுன்னு வரணும், அவளுடைய விஷயம் என்ன ஆச்சுன்றது நீ போய் பார்த்துட்டு வரணும்னு அந்த அம்சுமான்ட்ட ஆக்ஞாபிக்கிறார் சகரர். அவரும் தன் தாத்தாவுக்கு நமஸ்காரம் பண்ணி நான் ஆகட்டும் அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படியே திக்கு விதிக்குலையும் தேடின்னு வரும்போது ஈசான்ய திக்குல பார்த்தா எந்த குதிரையை தேடின்னு வந்தாரோ அந்த குதிரை இன்னும் அப்படியே இருக்கான். கபிலரோட அனுகிரகத்தினால அந்த ஆசிரமம் வாசல்லே இருக்கு. ஏன்னா இப்படி இந்திரன் கொண்டு கட்டினாலும் கபிலர் திரும்ப ஒப்படைக்க வேண்டியது, யாக பூர்த்தி பண்ண வேண்டியது கபிலருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதுனால அவர் கொண்டு போய் கொடுக்கல. ஆனாலும் அந்த கபிலர் அந்த அஸ்வத்தை அந்த குதிரையை பார்த்துட்டு தன் ஆசிரமத்திலே வச்சுட்டு இருக்க. இங்க பார்த்தா இந்த 60,000 பஸ்மத்தையும் பார்க்கிற தெரிஞ்சுட்டார் இதை தன்னுடைய பெரிப்பாக்கள் அப்படின்னு. அத்தனையும் பார்த்துட்டு அங்க பார்த்தா தேஜோவந்தமாக பிரம்ம தேஜஸாக கபில வாசுதேவர் உட்காண்டிருக்கார். அந்த கபில வாசுதேவரை பார்த்து அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு நேரா நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிண்டு அந்த கபில வாசுதேவர்கிட்ட மேல பேச ஆரம்பிக்கிறார் இந்த அம்சுமான். பிரபு, எப்பேற்பட்ட பிரபு நீங்கள், உங்களை பத்தின மகிமை தெரியாதனாலதான் இவெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா. நீர் தானே ஆதியாகவும் நீங்க தானே எல்லோரையும் காப்பாத்தி கொண்டு கடைசியா நீதான இந்த உலகத்தை அழித்து கொண்டு இப்படி இருக்கிற பிரபுவா இருக்கக்கூடிய உங்களுடைய மாயையில மாட்டிக்கொண்டு நீர் யார், உங்க பிரபாவம் தெரியாதபடிக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஏமாந்து போறதோட சேர்த்து எங்க பெரிப்பாக்களும் ஏமாந்து போய் ஆயுதத்தை எடுத்துட்டு உங்களை சம்ஹாரம் பண்ணணும்னு வந்தார்களே, எப்பேற்பட்ட முட்டாள்தனம். உங்களை உங்ககிட்ட உங்க தபஸ் முன்னாடி நிக்க முடியுமா? அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய நீங்கள் இவாளை மன்னிச்சு எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும், உங்களுடைய கோபத்துக்கு நாங்க ஆளாகலாமா? இப்படி பிராமண சாபமானது அந்த குடும்பத்தை உருப்படவே விடாதே. அப்பேற்பட்ட உத்தம தபஸ்வியா இருக்கக்கூடிய ரிஷிகுமாரனா இருக்கக்கூடிய நீங்கள் கோபிச்சுக்க கூடாது, மேல நீங்க என்கிட்ட பேசணும், இவா பண்ண தப்பெல்லாம் நீங்க மன்னிக்கணும், இப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த கபில வாசுதேவரை பார்த்து, பிரபு இன்னைக்கு உங்க தரிசனம் கிடைச்சதே நான் ஜென்மாந்திரத்துல பண்ண பாக்கியத்தினாலதான் இப்பேற்பட்ட மூர்த்தியா இருக்கக்கூடிய உங்களை பார்த்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம், பார்த்து உங்களை உணரக்கூட பாக்கியம், உங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கே அதுக்கு ஒரு பாக்கியம் வேணுமே. என் பெருப்பாக்கள் மாதிரி உங்ககிட்ட அபச்சாரப்பட்டு இப்படி பஸ்வமாக ஆகாதபடிக்கு உங்களுடைய மகிமையை தெரிந்து கொண்டு உங்களுடைய அருள்னால உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவது போல என்ன நீங்க வைத்திருக்கலே, இதுவே நான் பண்ண பாக்கியம்னு சொல்லிட்டு அப்படி அற்புதமாக சொல்றேன். யோசிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பகவானை போய் பார்க்கறது விஷயம் இல்லை, எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா அந்த பிரபுவனுடைய பிரபாவத்தையும் அவருடைய கிருபத்தையும் பரிபூர்ணமா அனுபவிக்கணும்னா அது அவருடைய அனுகிரகம் இருந்தால் தானே நடக்கும். அப்படி அம்சுமான் நல்ல அற்புதமாக இப்படி கபில வாசுதேவரை பார்த்து இப்படி எங்க பெரிப்பாக்கள் மாதிரி அபச்சாரப்படாதபடிக்கு உங்களுடைய அருமையை தெரிந்து கொண்டு உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவது போல என்னை நீங்க வைத்திருக்கலே, அதுவே என்னுடைய பாக்கியம்னு சொல்லிட்டு இப்படி தன் ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே அந்த கபில வாசுதேவரும் சந்தோஷப்பட்டு, அப்பா இவர்களெல்லாம் இப்படி என்ன தப்பா நினைத்து கொண்டு என்ன சம்ஹாரம் பண்ணணும் தான் வந்தா, நான் கோபிச்சுக்கவே இல்லை. அவ சரீரத்துல இருக்கிற அந்த அக்னியே அவளை புசிக்கிடுத்து, நான் கோபிச்சுக்கணும்லாம் கோபிச்சுக்கல இப்படிலாம் சொல்லிட்டு மேல அந்த பசு, அந்த யாகத்தினுடைய பசு இதை எடுத்துன்னு போ, யாகம் நிக்க கூடாது, மேல அந்த யாகத்தை நல்லபடியாக பண்ணி முடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுவை ஒப்படைக்கிறாராம் கபில வாசுதேவர் அந்த அம்சுமான் கிட்ட. அந்த அம்சுமானுக்கு இந்த பெரிப்பாக்களை கரையேற்றணும்ன்ற பொறுப்பு இருக்கணும். நம்ம முன்னோர்கள் இப்படி ஒழுங்கா அவளுக்கு காரியம் நடக்கல, அவளுக்கு சரியான காரியங்கள்லாம் பண்ணலன்னு தெரிஞ்சா அதை சரியாக பண்ணி தீர்த்துடணும். ஏன்னா அப்படி ஒண்ணு பண்ணலன்னு நம்ம கிட்ட இருந்துட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகும்னா அடுத்தடுத்து நம்ம சந்ததிகளை பாதிக்கும், நம்ம மனசை உறுத்திண்டே இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யதாசக்தி அதை சக்கரமா பண்ணி பகவதர்ப்பண புத்தியோட, அப்பா நான் இப்ப பண்ணியிருக்கேன், நீ பார்த்து அவளுக்கு சத்கதி கொடுன்னு நம்ம பண்ணிடணும். அது நம்மளுடைய கடமை. அதனால இந்த சகரபுத்திரர்களா இருக்கக்கூடிய இந்த 60,000 பேரை அந்த பெரிப்பாக்களா இருக்கக்கூடிய இந்த அம்சுமானுடைய அவர் பெரியோர்கள் எல்லோரையும் கரையேற்ற வேண்டிய பொறுப்பு அம்சுமான்ட்ட இருக்கிறதுனால அந்த கபில வாசுதேவன்ட்ட இவர்கள் கரையேறுவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கபில வாசுதேவன்ட்ட கேட்ட உடனே மேல கபில வாசுதேவர் சொல்றார், அப்பா இவா தெரிஞ்சோ தெரியாமலோ பகவத் அபச்சாரம் பட்டிருக்கா, இவாளை கரையேற்றணும்னா ஆகாசத்திலேயே பரம பவித்திரமாக கங்கையானவள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கங்கை மேலேந்து பூமண்டலத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஈசான்ய திக்குல என் ஆசிரமம் மூலியமாக இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது அப்படியே இந்த 60,000 பேரை அவ பஸ்மத்தையும் கரைச்சுண்டே இந்த கங்கையானவள் போனான்னா இவ கரையேறிடுவான்னு இப்படி ஒரு உபாயத்தை அந்த கபில வாசுதேவன் அம்சுமான் கிட்ட சொல்ற.
அப்படியே அந்த உபாயத்தை தெரிந்து கொண்டு அதை சிரசா எடுத்துக்கொண்டு அப்படியே பண்றேன்னு சொல்லி கபில வாசுதேவன்ட்டு நமஸ்காரம் பண்ணி அந்த யாக பசுவா இருக்கக்கூடிய அந்த அஸ்வத்தையும் எடுத்துன்னு வந்து தன்னுடைய தாத்தாவா இருக்கக்கூடிய சகரட்ட ஒப்படைத்து இந்த பசுவை கபில வாசுதேவன் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை தன்னுடைய தாத்தாட்ட ஒப்படைச்சு மேல யாகத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ண சொன்னார்னு யாகம் பூர்த்தியான உடனே நடந்த கதைகள்லாம் சொல்லி கங்கையை வர வைக்கணும்னு உடனே அந்த சகரர் தன்னுடைய பேரனா இருக்கக்கூடிய அம்சமான்ட்ட கூப்பிட்டு உன்னுடைய முன்னோர்களா இருக்கக்கூடிய இவர்களை கரையேற்றணும்ன்ற பொறுப்பு உனக்கு இருக்குப்பா, அதனால நீ எப்படியாவது அந்த கபில வாசுதேவன் சொன்னுவது போல அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு மேல சகரன் சொல்லிட்டார். உனக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு யோக்கியத்தை வந்துருது, அதனால உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் மேல என் அத்தியாத்ம விஷயத்துல தபஸ் பண்ணி பகவான் அடையணும்னு கிளம்ப போறேன்னு அம்சுமானுக்கு அவர் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இந்த சகரன் தான் கிளம்பி காட்டுக்கு போய் பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாருது. இப்படி வரிசையா எல்லா மகான்களாக ராமச்சந்திர பிரபு மூர்த்தியினுடைய முன்னோர்கள்ல அத்தனை பேரும் பிறந்துண்டு வரார்கள். மேல பகீரதன் கங்கை, இவங்க பகீரதன் கங்கை ஏச்சன் வருது. இந்த கதையெல்லாம் அடுத்தது இருக்க 9வது அத்தியாயத்துல வரப்போறது. அப்படி பரம பவித்திரமான பரபுண்ணியமான சரித்திரம். பிரம்மனிஷ்டால் ஒன்ன விடாம ஒவ்வொரு ராஜாக்களுடைய பேரை விடாதபடிக்கு வரிசையா சொல்லிட்டு வர அப்பேற்பட்ட சகரர் அவர் பகவத் கிருப்பையினால பகவன் லோகத்துக்கு அடைந்தார் அப்படின்றதோட இந்த அத்தியாயம் பூர்த்தியாருது. மேல எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அசாஷ்டமோऽध्यायः श्रीशुकोवाच हरितो रोहितसुतः चम्पस्तस्माद्विनिर्मिता चम्पापुरी सुदेवो अतः विजयो यस्य चात्मजः भरुकः तत्सुतस्तस्मात् वृकस्तस्यापि बाहुकः सूरिभिः हृतभूराजा सभार्यो वनमाविशत् वृद्धं तं पञ्चतां प्राप्तं महिष्यनुमरिष्यति और्वेण जानतात्मानं प्रजावन्तं निवारिता आज्ञाय अस्यै सपत्नीभिः गरो दत्तः अन्धसासः सह तेनैव सञ्जातः सगराख्यो महायशाः सगरः चक्रवर्ती आसीत् सागरो यत्सुतैः कृतः यस्तालजङ्घान् यवनान् शकान् हैहयबर्बरान् नावधीत् गुरुवाक्येन चक्रे विकृतवेषिणः मुण्डान् श्मश्रुधरान् कांश्चित् मुक्तकेशार्धमुण्डितान् अनन्तर्वाससः कांश्चित् अबहिर्वाससो अपरान् सोऽश्वमेधैः अयजता सर्ववेदसुरात्मकम् और्वोपदिष्ट योगेन हरिमात्मानमीश्वरम् तस्योत्सृष्टं पशुं यज्ञे जहाराश्वं पुरन्दरः सुमत्याः तनया दृप्ताः पितुरादेशकारिणः हयम् अन्वेषमाणास्ते समन्तात् न्यखनन्महीं प्रागुदीच्यां दिशि हयम् ददृशुः कपिलान्तिके एष वाजिहरश्चौरः आस्ते मीलितलोचनः अन्यतां पापः इति षष्टिसहस्रिणः उदायुधाः अभिययुः उन्मिमेष तदा मुनिः स्वशरीराग्निना
तावत् महेन्द्रहृतचेतसः महद्व्यतिक्रमहता भस्मसात् अभवन् क्षणात् न साधुवादो मुनिकोपभर्जिता नृपेन्द्रपुत्रा इति सत्त्वधामनि। कथं तमो रोषमयं विभाव्यते जगत्पवित्रात्मनिखे रजो भुवः यस्येरिता सांख्यमयी दृढेहनोः यया मुमुक्षुः तरते दुरत्ययम् भवार्णवं मृत्युपथं विपश्चितः परात्मभूतस्य कथं पृथङ्मतिः यो असमञ्जस इत्युक्तः स केशिन्या नृपात्मजः तस्य पुत्रः अंशुमान्नाम पितामहहिते रतः असमञ्जस आत्मानं दर्शयन् असमञ्जसं जातिस्मरः पुरा संगात् योगी योगात् विचालितः आचरन् गर्हितं लोके ज्ञातीनां कर्म विप्रियं सरव्यां क्रीडितो बालान् प्रास्यत् उद्वेजयञ्जनम् एवं वृत्तः परित्यक्तः पित्रा स्नेहमपोह्य वै योगैश्वर्येण बालांस्तान् दर्शयित्वा ततो ययौ अयोध्या वासिनः सर्वे बालकान् पुनरागतान् दृष्ट्वा विसिस्मिरे राजन् राजा चापि अन्वतप्यता अंशुमान् चोदितो राज्ञा तुरङ्गान्वेषणे ययौ पितृव्यखातानुपथं भस्मान्ति ददृशे हयम् तत्रासीनं मुनिं वीक्ष्य कपिलाख्यम् अधोक्षजम् अस्तौत् समाहितमनाः प्राञ्जलिः प्रणतो महान् अंशुमानुवाच न पश्यति त्वां परमात्मनो अजनः न बुध्यते अद्यापि समाधियुक्तिभिः कुतो परे तस्य मनः शरीरधीः विसर्गसृष्टा वयमप्रकाशाः ये देहभाजस्त्रिगुणप्रधानाः गुणान् विपश्यन्ति उत वातमश्च यन्मायया मोहितचेतसस्ते विदुस्वसंस्थं न बहिः प्रकाशाः तं त्वामहं ज्ञानघनं स्वभाव प्रध्वस्तमायागुणभेदमोहैः सनन्दनाद्यैः मुनिभिर्विभाव्यं कथं हि मूढः परिभावयामि प्रशान्तमायागुणकर्मलिङ्गम् अनामरूपं सदसद्विमुक्तम् ज्ञानोपदेशाय गृहीतदेहं नमामहे त्वां पुरुषं पुराणम् त्वन्माया रचिते लोके वस्तुबुद्ध्या गृहादिषु भ्रमन्ति कामलोभेर्ष्या मोहविभ्रान्तचेतसः अद्य नः सर्वभूतात्मन्
कामकर्मेन्द्रियाशयः मोहपाशो दृढश्छिन्नः भगवन् तव दर्शनात्। श्रीशुक उवाच इत्थं गीतानुभावस्तं भगवान् कपिलो मुनिः अंशुमन्तमुवाचेदम् अनुगृह्य धिया नृपा। श्रीभगवानुवाच अश्वोऽयं नीयतां वत्स पितामहपशुस्तव इमे च पितरो दग्धाः गङ्गाम्भोर्हन्ति नेतरत्। तं परिक्रम्य शिरसा प्रसाद्य हयमानयत् सगरस्तेन पशुना क्रतुशेषं समापयत्। राज्यम् अंशुमतिन्यस्य निःस्पृहो मुक्तबन्धनः और्वोपदिष्ट मार्गेण लेभे गतिम् अनुत्तमाम्। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे सगरोपाख्याने अष्टमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।